இன்னைக்கு லைலத்துல் கத்ர் 27க்கு 4 கிலோ கேரட் ஹல்வா செஞ்சு பேக் பண்ணி தர போறோம். எப்பவுமே ஷாப்ல தான் பாதுஷா இல்லனா ஜிலேபி வாங்கி பேக் பண்ணி தருவோம். பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்லயும் என்ன சிலிண்டர் ப்ராப்ளம் சொல்லிட்டு யாருமே ஆர்டர் வாங்கவே இல்ல. அதனால இந்த வாட்டி வீட்லயே பண்ண ஸ்வீட் செஞ்சு தந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியெல்லாம் பண்ண கேரட்லாம் துருவி ஹல்வா செஞ்சிருந்தோம். இது 12 kg குக்கர். இந்த குக்கர் ஃபுல்லாவே பண்ண கேரட் துருவினது ஃபுல் ஆயிடுச்சு. கேரட் கூட 1.5 லிட்டர் பால் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம். 5 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1/2 kg அளவு சர்க்கரை ஏலக்காய்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கேரட் ஹல்வாவுடைய டேஸ்ட் இன்னமும் ஆகிறதுக்கு மில்க் மேட் அதுக்கப்புறம் ஸ்வீட் பால்கோவா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த கேரட் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம சைட்லயே பாத்தீங்கன்னா நட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில நெய், முந்திரி அதுக்கப்புறம் வெள்ளரி விதை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி லைட்டா ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணா போதும். அவ்வளவுதாங்க. ஃபைனலா ஃப்ரை பண்ண நட்ஸ் ஸ்வீட் பால்கோவா சேர்த்து நல்லா குக் பண்ண விடுங்க. இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். எங்க வீட்ல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணது இல்ல. இந்த மாதிரி அண்டர்லைன் பைப்ல இருந்து பாத்தீங்கன்னா கேஸ் வரும். இதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஹல்வாலாம் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா மறக்காம அஃப்ராஸ் லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் லாக் பார்த்துடலாம். இன்னைக்கு கேரட் ஹல்வா பாத்தீங்கன்னா 100 பேருக்கு வந்து பேக் பண்ண போறோம். பேக் பண்ணதுக்கு பாக்ஸ் கிடைக்கல, அதனால இந்த மாதிரி கவர்ல தான் பாத்தீங்கன்னா பேக் பண்ண போறோம். லைலத்துல் கத்ர் 27 தராவி நமாஸ்க்கு வர எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எப்பவுமே நாங்க ஸ்வீட் தருவோம். சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கேரட் ஹல்வா செஞ்சிருக்கோம். டோட்டலா ஒரு 100 கர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிருக்கோம். ஜென்ஸ் சைடு ஒரு 50 பேக்கும் லேடிஸ் சைடுல ஒரு 50 பேக்கும் தரலான்னு. அப்படியே வர எல்லாருக்குமே டீ காஃபி என்ன செஞ்சு தரணும் இல்லையா, சோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா பால் பாக்கெட் வாங்கிருந்தோம். எங்க பாபி பாத்தீங்கன்னா டீ செய்யறேன் அப்படின்னாங்க. சோ அவங்க கிட்டே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தந்து அனுப்பியாச்சு. இப்போ நாங்க ஃபைனல் ஒர்க்கே இருக்கு. இருக்கிற எல்லா கவர்ஸும் பண்ண சீல் பண்ணனும். இந்த சீல் மிஷின் மீஷோல இருந்து ஜஸ்ட் 130 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல ரொம்பவே குவாலிட்டியான சீல். இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க்ன்ட்டாங்க. இமிடியேட்டா லிங்க் ஷேர் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியா எல்லாமே பேக் பண்ணிட்டு நாங்களும் பையன் தராவி நமாஸ்க்கு கிளம்பிட்டோம். ஜென்ஸ்லாம் மஸ்ஜித்க்கு போயிட்டாங்க. லேடிஸ்லாம் பையன் எங்க பெரியம்மா வீட்ல தான் பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தோம். சோ அங்க தான் பையன் நாங்க தொழுதோம். தராவி நமாஸ்க்கு கண்டினியூவா வரதால எனக்கு ஜயன் குட்டிங்கலாம் பையன் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சினா மறக்காம அஃப்ராஸ் லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இன்னைக்கு வீட்லயே ஜிலேபி பாதுஷாலாம் செய்ய போறோம். லைலத்துல் கத்ர் 27வது நோம்புக்கு கடையில இருந்து வாங்கி ஜிலேபி என்ன வாங்கி தரலாம் ஸ்வீட் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா கடையில எந்த ஒரு ஷாப்லயும் பாத்தீங்கன்னா ஜிலேபில செஞ்சு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஸ் ப்ராப்ளம்னு. நாங்க இருக்க ஏரியால எல்லா பேக்கரியிலும் கேட்டு பார்த்தாச்சு. 100 ஜிலேபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யாருமே பாத்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்மளே வீட்லயே ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிலேபி பாதுஷாலாம் பாத்தீங்கன்னா வீட்லயே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருந்தோம். இது ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்க்க போறோம். நல்லா இருந்தா பாத்தீங்கன்னா இதுவே பாத்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி செஞ்சு பேக் பண்ண போறோம். ஜிலேபியும் சரி பாதுஷாவும் சரி ரொம்பவே பர்ஃபெக்ட்டா வந்துருது. பட் ஃபைனல் டிசிஷனா பாத்தீங்கன்னா நாங்க கேரட் ஹல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அஃப்ராஸ் லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.